இன்று மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமை சம்பந்தமாக பொதுவாக மனச்சாட்சியுள்ள அனைவரும் இந்த பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை காரணமாக கண்டிப்பாக வேதனைப்படுகின்ற ஒரு நிலைதான் காணப்படுகிறது. எனவே குறிப்பாக அரசாங்கம் என்ற வகையிலும் இலங்கையர் என்ற வகையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நாட்டின் இறையாண்மையை தாண்டி அந்த நாட்டுக்குள் சென்று தாக்குகின்ற அந்த செயற்பாட்டை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அனுமதிக்க முடியாத விடயம் என்பதை நாங்கள் மிக ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். රට රැකවට කැපවී සිටිමු. ශ්‍රී ලංකා ඉන්ෂුරන්ස් ලයිෆ් බියකුමෙන් මවකමෙන්. பேச்சுவார்த்தைகளின் ஊடாக ராஜதந்திர உறவுகளின் ஊடாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் சிலபோது சிலர் போர் மூலமாக யுத்தம் மூலமாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என நினைப்பதாக இருந்தால் உலக வரலாற்றில் அண்மை காலங்களில் பல விடயங்களை கண்டிருக்கின்றோம். யுத்தங்களினால் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிட்டவில்லை, மாற்றமாக யுத்தங்களினால் பிரச்சனைகள் தொடர்ந்தும் அதிகரித்ததை ஒழிய நாடுகள் அழிந்து மக்களுடைய வாழ்க்கை சீரழிந்து ஒரு நிலைமைதான் எப்போதுமே ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். கடந்த பல வருடங்களாக குறிப்பாக ஊகங்களை அடிப்படையாக கொண்டு சிலர் யுத்தங்களை மேற்கொண்டு மத்திய கிழக்கு அண்மையில் இருக்கின்ற பல நாடுகளையும் பலமுறை அழித்த அந்த வரலாறு தான் இருக்கின்றது. எனவே அத்தகைய ஒரு நிலைமை தொடரக்கூடாது. இந்த யுத்தம் மிக அவசரமாக முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினதும் இந்த நாட்டில் வாழுகின்ற மக்களினதும் உலகில் சமாதானத்தை நாடி பிரார்த்திக்கின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுகோளும் யுத்தம் மிக விரைவாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மக்கள் சுமூகமாக சமாதானமாக இயல்பு வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. எனவே அந்த வகையில் போர்கள் எப்போதுமே பிரச்சனைகளை அதிகரித்திருக்கின்றன. சில நாடுகளில் போர் முடிந்தும் கூட பிரச்சனைகள் முடியாத நிலை காணப்படும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு பகுதியிலும் அதனை அண்டிய நாடுகளிலும் எமது நாட்டின் பிரஜைகள் 1 மில்லியனை தாண்டியவர்கள் அந்த பிரதேசங்களிலே பல்வேறுபட்ட தொழில்கள் முயற்சியிலும் பல்வேறுபட்ட விடயங்களிலும் அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். எனவே பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு அவர்களுக்கான தேவைகளை கண்டறிவதோடு அதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. நான் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக அந்த மத்திய கிழக்கில் வாழுகின்ற தனது மக்களை போன்று அங்கு வேலை செய்ய சென்றவர்களையும் பாதுகாத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற அந்த அனைத்து அரசாங்கத்துக்கும் எமது நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.